Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 12வது நாளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி பூங்கா பகுதியில் கழக பொதுச் செயலாளர் மக்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதி காந்தி பூங்கா அருகே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அந்த வாகனம் கமர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியே குலுங்குகிற அளவிற்கு மக்கள் கூட்ட நிகழ்ச்சியோடு காட்சியை அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த புரட்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்தினுடைய 12வது நாளாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி காந்தி பூங்கா அருகே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் எழுச்சி உரை ஆற்ற வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாரதி மோகன் ஏற்பாட்டிலே இந்த கும்பகோணம் மாநகரத்தினுடைய நகர செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன், அதே போன்று கழகத்துடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளராக இருந்த மனோகரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இந்த எழுச்சிமிகு உரையை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு நீண்ட நாள் கோரிக்கையாக கும்பகோணத்தை புதிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். 2021ஆம் ஆண்டு விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களில் புதிய மாவட்டமாக அறிவிப்பதாக வாக்குறுதி அளித்தது. ஆனால் இன்று வரை 50 மாதங்களை கடந்தும் கூட இன்னும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. கும்பகோணம் பகுதியிலே கால்நடை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அரசு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் அமைத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மாவுடைய பெயரால் கும்பகோணத்தில் புதிய பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும், கும்பகோணத்தில் ஒரு அரசு சட்டக்கல்லூரி அமைத்திட வேண்டும், பிரசித்தி பெற்ற மகாமக திருவிழாவை அதாவது தேசிய திருவிழாவை அறிவித்திட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு அந்த மக்கள் இருக்கிறார்கள். கும்பகோணம் பகுதியில் ஒரு தொழில்நுட்ப பூங்காவை அமைத்திட வேண்டும். கும்பகோணம் பகுதியில் தனித்துவம் மிக்க தயாரிப்பாக இருக்கக்கூடிய குத்து விளக்கு, வெற்றிலை உற்பத்தி, கைத்தறி நெசவு, வாழை மற்றும் நெல் உற்பத்திக்கு அரசு மானிய கடன் வழங்க வேண்டும். அதே போன்று கும்பகோணம் மாவட்டத்தில் தென்னூர், விழுமிட்டை, அதே போன்ற பாளையம் இடையே புதிய சாலை அமைத்திட வேண்டும். தாராசுரம் காய்கறி மார்க்கெட் பகுதியிலே காய்கறி கழிவுகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு காய்கறி சந்தையை குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். தாராசுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டங்களை இணைக்கின்ற வகையிலே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே சிறப்புமிக்க நீலத்த நல்லூர், மதனத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலே அந்த பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது. கும்பகோணம் மாநகரிலே காவிரி ஆற்றின் நடுவிலே மேல காவேரி மற்றும் பாலாற்றங்கரை ஓரம் இரு இடங்களிலே பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது. கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், மாநகராட்சி அலுவலகம் மற்றும் நீதியரங்களுடைய குடியிருப்பு கட்டி கொடுக்கப்பட்டது. கும்பகோணம் தலைமை மருத்துவமனையில் பல்வேறு கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு அங்கே மருத்துவர்கள் செவிலியர்கள் இருக்கும்படி நோயாளிகளின் நோயை தீர்ப்பதற்கு கழக ஆட்சி துணை புரிந்தது. பெரிய அளவில் அம்மா உணவகம் அமைக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள், அடித்தட்டு மக்கள் பசியார வழி செய்தது அதிமுக அரசு. புரட்சி தலைவரினுடைய 100ஆண்டு விழா நினைவாக அவர் படித்த யானையடி பள்ளிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டு அவருடைய சிலையும் இந்த பகுதியில் நிறுவப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களையும் சீரமைத்து நடைபயிற்சி ஏதுவாக பூங்கா அமைக்கப்பட்டது. கும்பகோணம் மாநகரத்திலே அதாவது பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு உள்கட்டமைப்புகள் செய்து கொடுக்கிறது கழக ஆட்சி. கும்பகோணத்தை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தது. அந்த மக்கள் இன்றைக்கு எழுச்சியோடு அதை எண்ணி பார்க்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருகையொற்றி கும்பகோணம் மாநகரமே இன்றைக்கு விழா கோலம் பூண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வெள்ளத்திலே
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி கமலர் எடப்பாடிக்கு பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது, ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கும்பகோணம் அதாவது தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாரதி மோகனுடைய ஏற்பாட்டிலே, குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கும்பகோணம் மாநகர நகர செயலாளர் இருக்கக்கூடிய ராமநாதன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஏராளமானோர் இந்த பல்லாயிரக்கணக்கான இந்த மக்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் தனது வாகனத்தில் ஏறி பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் தனது கைகளை அசைத்து அந்த பொன் சிரிப்போடு அந்த மக்கள் வரவேற்கக்கூடிய அந்த வரவேற்பை ஏற்று வருகிறார்கள்.